பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 67வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. தேவரீர் ஜனங்களை நிதானமாக நியாயம் தீர்த்து பூமியுள்ள ஜாதிகளை நடத்துவீர். அல்லேலூயா. பாருங்க, தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்க்கிற தேவனாய் இருக்கிறீர். பூமியுள்ள ஜாதிகளை நடத்துவீர். அப்போ இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு வரையும் கர்த்தர் நீ நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழ கடவார்கள். ஆமேன். நல்ல கவனிங்க. ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழ கடவார்கள். கர்த்தரிடத்திலே நீங்கள் கம்பீரமாய் பாடி துதித்து அவரை மகிமைப்படுத்தும் பொழுது பாருங்க, மகிழ கடவார்கள். அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு. பாருங்க, தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்க, சகல ஜனங்களையும் துதிக்கும்படியாக அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக கர்த்தர் பெரியவர் பெரியவர் என்று சொல்லி துதிக்க வேண்டும். அவரை துதித்து பாடி புகழும் பொழுது கர்த்தர் அங்கே கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ சகல ஜனங்களும் அப்போ உம்மை துதிப்பார்களாக என்று வேதம் சொல்லுகிறது. அவரை இயேசுவை துதியுங்கள், இயேசுவை போற்றி பாடுங்கள். பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ செய்கிற தேவனாய் இருக்கிறார். சந்தோஷத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். அவரை துதிக்க துதிக்க அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் பெருகும், சமாதானம் பெருகும். ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே மை துதிக்கிற சோத்திரங்க தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் இன்றும் மாறாத என்னுடைய நல்ல தகப்பனே, உடைய பரிசுத்தம் உள்ள கருத்தில் ஒரு விஷயம் எங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்தில் தருகிறேன். தேவன் பொறுப்படுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.